அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அருண் கிட்ட வாங்கினது உனக்கு பத்தாதா? ஆஹா, அடி வாங்கின மேட்ரை லீக் அவுட் பண்ணிட்டாங்களே ஐயா. அது உனக்காக வாங்கினது தான் சித்ரா. நான் உன்னை எனக்காக அடி வாங்க சொன்னேனா? உனக்காக வாங்கலை, என்னோட காதலுக்காக வாங்கினேன். ஏற்கனவே ஒரு காதலுக்காக அடி வாங்கிட்டு இப்போ எங்கிட்ட வந்து காதலை கேட்குறியா? ஆ, உனக்கு இதே தான் பொழப்பா? நானும் பேபிமா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உன் மேலே உள்ள காதலுக்காகத்தான் நான் அருண்கிட்ட அடி வாங்கினேன்னு சொல்ல வந்தேன். என்னோட அடி மனசில் நீ இருக்கிற, அதனால தான் எனக்கு அடி ஒரு பெரிய விஷயமா தெரியலை. ஓகே பேபிமா, ரொம்ப லேட் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற ரிசல்ட்டுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. சீக்கிரமாக முடிவு சொல்லிட்டீன்னா நான் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுவேன். A few moments later. இனிமே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அருண் மேட்ரு மாதிரி இதை லீக் பண்ணிடாத, புரியுதா? A few moments later. ஆஹா, வர வர பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா. ஆஹா, நம்ம லவ்வோட ரிசல்ட்டுக்காக 4 பேரும் எவ்வளோ ஆவலாக காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஏ, கோச்சா வந்துட்டாரு. டேய், ஏன்டா என்ன தூக்குறீங்க? கீழே இறக்கி விடுங்கடா. உங்கள் முகத்தை பார்த்தாலே சக்ஸஸ்ன்னு தான் தெரியுது. என்ன கோச்சா, ஓகேவா? என்ன கோச்சா சைலண்ட்டாக இருக்க? சித்ரா என் காதலை ஏற்றுக்கல. என்ன கொச்சா நீங்கள் நார்மலாக கேட்டிங்களா அப்நார்மலாக கேட்டிங்களா? நார்மலாக தான்டா கேட்டேன். போங்க கொச்சா, பொண்ணுங்க முடியாதுன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். சேதுபடத்தில் விக்ரம் எப்படி கோவப்பட்டார் பார்த்தீங்களா? ஆம்பளைங்க கிட்ட தான் கோவப்படல, அட்லீஸ்ட் பொண்ணுக்கிட்டையாவது கோவப்பட்டிருக்கலாமே கோச்சா. ஆஹா, எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் ஐயா. டேய், நானும் கோவப்பட்டேன்டா. கோபப்பட்டுமா? சித்ரா பயப்படல. அவ பயங்கர ஸ்ட்ராங்குடா. அதனால் பேசாமல் வந்துட்டீங்களா? பேசாமல் எங்கடா வந்தேன், பேசிட்டு தான்டா வந்தேன். என்ன பேசுனீங்க? எப்படி பேசுனீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க கோச்சா. டேய், அது இப்போ வேணாம், இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். முடியாது கோச்சா, இப்போவே இங்கேயே நீங்கள் சொல்லணும். ஆஹா, நடந்ததை இவனுங்க கிட்ட சொன்னால் இவனுங்களும் நம்மளை காரி துப்பிடுவாங்களே ஐயா. சித்ரா கிட்ட பல்பு வாங்கின மேட்ரை இவனுங்க கிட்ட எப்படி பக்குவமாக சொல்கிறது? இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா கோச்சா? இவனுங்க கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு சொல்லிடுவோம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.